இருந்தா நீங்க மற்றவங்க கிட்டையும் நேர்மறையான வார்த்தைகளை பேசுவீங்க. நீங்கள் சந்தோஷமா இருந்தால் அவர்களோடு ஐக்கியப்படுவீங்க. நீங்கள் துக்கமாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே டிட்டாச் பண்ணிக்கொள்வீங்க. நீங்கள் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்வீங்க. நீங்கள் உங்களை மற்ற உறவுகளிலிருந்து துண்டித்துக் கொள்வீங்க. அப்போ மன மகிழ்ச்சி உங்களுக்கு நல்ல உறவுகளை சம்பாதித்து கொடுக்கும். இதற்கு மன மகிழ்ச்சி அவசியம். உங்கள் வீட்டிலே உறவுகள் சீர்பட்டு இருக்கிறதா? உங்கள் வீட்டிலே உறவுகளிலே விரிசல் இருக்கிறதா? உங்கள் வீட்டிலே உறவுகளிலே ஆரோக்கியம் இல்லையா? இன்றைக்கு என் தேவன் உங்களுக்கு முதலாவது மன மகிழ்ச்சியை கொடுத்து அந்த உறவுகளை சீர்படுத்துகிறார். மன மகிழ்ச்சி ஏன் அவசியம் என்று சொன்னால், ரோமர் 15:13 வாசித்தால், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நீங்கள் ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் விசுவாசம் பெருகும்படிக்கு நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். உங்கள் விசுவாசம் பெருகும் போது உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானம் உண்டாகிறது. விசுவாசத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் பிரிக்கவே முடியாது. இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. எப்படி அன்பு, விசுவாசம், நம்பிக்கை மூன்றும் இணைந்திருக்கிறதோ அதே போல விசுவாசம், சந்தோஷம், சமாதானம் இதுவும் இணைந்திருக்கிறது. அப்போ உங்களுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கும்போது, உங்களுடைய மன மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களுடைய விசுவாசம் இன்னும் ஆழமாகிறது. You will grow deep into your faith. You will be rooted into the faith. தேவன் மேல் உள்ள விசுவாசத்திலே நீங்கள் வேரூன்றுவீர்கள். ஜீவனுள்ள தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள். எதுக்கு சந்தோஷம் அவசியம்? என் விசுவாசம் இன்னும் ஆழமாக எனக்கு சந்தோஷம் அவசியமாயிருக்கிறது. புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.